பயமாச்சே. பாப்பா இங்க வா. பாப்பா இந்த பக்கம் வந்துரு, நாய் கடிச்சிட போகுது. இப்போ ரோட்ல அலையிற நாய்ங்கெல்லாம் பிள்ளைங்களை கடிக்குதான், வந்துரு. ஐயோ இது போயிடுச்சுன்னா நம்ம வீட்டுக்கு ஷார்ட்கட்ல போயிடலாம், இல்லைன்னா ரொம்ப சுத்தியில போகணும். இதை பார்க்கவே பயமா இருக்கு. எங்க பாப்பா நாய் போயிடுச்சான்னு. ஐயோ இது வந்துட்டுல போகுது, என்ன பண்றது? சரி நம்ம சுத்திட்டே போவோம். இந்த நேரத்துல வருமா? எனக்கு இதை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குது. சின்ன வயசுல இருந்தே பயமுறுத்தியே பழகிட்டாங்கப்பா. சரி சுத்தி வீட்டுக்கு போவோம். இங்கே நின்றுட்டு இருந்தாலும் கடிச்சாலும் கடிச்சிருமோன்னு பயமா இருக்கு. எப்படியோ கடி வாங்காம வீட்டுக்கு வந்துட்டோம். சரி பாப்பா கொஞ்சம் இறங்கு, அம்மா போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். எங்க ஃபோன் வந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஓ அங்க டேபிள் மேல இருக்கா? ஹலோ சொல்லுங்க, என்ன விஷயம்? அறிவு இருக்கா உனக்கு? ஃபோனை பண்ண உடனே எடுக்க மாட்டியா? என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? இல்ல நான் ஃபோனை டேபிளில் வச்சுட்டு பாப்பாவுக்கு தண்ணி எடுக்க போனேன். நான் தான் ஃபோனை யூஸ் பண்ணுறது இல்லையே. ஃபோனும் நீங்கள் ஒரு ஆள் தான் பண்ணுறீங்க, வேறு யாரும் பண்ணுறதில்ல. உங்கள் வீட்டில் இருந்தேன்னா ஏன் அம்மா அப்பா பண்ணுவாங்க. இப்போ நான் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்க. அதனால தான் ஃபோனை சரியாக கண்டுக்கிறது இல்லை. நீ அங்கே என்ன பண்ணுறியோ யாருக்கு தெரியும்? நீங்கள் தான் லீவுக்கு வரும்போது என் ஃபோனை ஃபுல்லாக செக் பண்ணுவீங்கள்ல. பத்தாததுக்கு உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஆளுங்க இருக்காங்களா, அவங்ககிட்ட சொல்லி என் ஃபோனை செக் பண்ணுறீங்கல்ல. ஏதாவது தப்பாக தெரிஞ்சதா? பாப்பாவுக்கு கொலுசு வாங்கணும், அதான் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், நல்லா இருக்கான்னு மட்டும் பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது காசு கொடுங்க. நீங்கள் சாப்பாடுக்கு காசு கொடுத்து 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. அப்பா தான் பார்த்துட்ருக்காரு, அவருக்கும் வேலை சரியா இல்லை. தயவுசெய்து அந்த காசை போட்டு விடுங்க. இங்கே பாரு, சாப்பாடு காசுலாம் என்னால் தர முடியாது. இப்போ பிறந்த நாளுனால தான் இந்த கிஃப்டை வாங்கி தரேன். நீங்கள் கிஃப்ட்டு வாங்கி கொடுங்க, நான் ஒன்றும் சொல்லலை. முதல் சாப்பாடு காசு கொடுத்துட்டு அதுக்கு மேலே கிஃப்ட் வாங்கி கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் கிஃப்ட்டு மட்டும்தான் வாங்கி தருவீங்கன்னா அப்போ அந்த பிள்ளைக்கு சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் கிஃப்ட்டும் வாங்கி தரல, ஒன்றும் வாங்கி தரல. போ வை ஃபோனை, நான் பிறந்த நாளுக்கும் வரமாட்டேன். ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? சாப்பாடுக்கு உங்கள் பிள்ளைக்கு தானே காசு கேட்கேன். எனக்கு கூட எங்கள் அம்மா அப்பா போட்டுக்கிடுவாங்க. பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, செர்லாக்கு, அது இதுன்னு இல்லாட்டி டானிக்கு நிறையா வாங்க வேண்டியது இருக்குது. தயவுசெய்து கொடுங்க அந்த காசையாவது. என்னையும் வேலைக்கு போக வேணான்ட்டீங்க, என் காசையும் எனக்கு தர மாட்டேங்கிங்க. என் அப்பா அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு இவ்வளோ தூரம் வச்சு என்னை திருப்பியும் கொண்டுட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 1க்கு 2 தடவை பார்த்தாரு. இப்போ உட்காந்து சாப்பாடும் போடுறாரு. உங்கள் பிள்ளையாவது நீங்கள் பார்த்துக்கோங்க. நீ ஃபோனை வை, ஏதாவது கதை பேசிட்டே இருப்ப. என்ன கவிதா எப்படி இருக்க? அக்கா அவ பேர் கவிதா இல்ல பமிதா. லூசு மண்டை, கவிதா இல்ல பமிதா இல்ல, ஃபபிதா. அக்கா விடுங்க, இப்ப பேரு ஒரு பிரச்சனையா? அது இருக்கட்டும். நீ எப்பதான் புருஷன் வீட்டுக்கு போக போற? கல்யாணம் 6 மாசத்துல வந்த, பிள்ளைக்கு 2 வயசு ஆயிடுச்சுல்ல, புருஷன் வீட்டுக்கு போவேனாமா? கிளவி இங்கே திரும்ப ஒரு நிமிஷம் சொல்லுடி, எதுக்கு என்ன திரும்ப சொல்ற? உன் மூஞ்சில என்ன அழகு வடியுதுன்னு உன் மூஞ்சிய நான் பார்க்க? சும்மா இருக்க மாட்டே நீ. அந்த பிள்ளைய பாவம், அவள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குன்னு தெரியுமா? அந்த பிள்ளைய புருஷன் வீட்டுக்கு போன்ற அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? உன்ன மாதிரி தான் ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுறது. ஏன் புருஷன் வீட்டுக்கு போகல, ஏன் புருஷன் வரல, அந்த பிள்ளை மேலே குறை. புருஷனை பற்றி உனக்கு தெரியுமா? அந்த பிள்ளை கதை உனக்கு தெரியுமா? ஏன்டி அப்படி என்னடி? அக்கா அந்த பிள்ளை பாவம்க்கா. ஏய் கதை சொல்லணும்னா என் தலைமுடியை விட்டுட்டு பேசுடி. அக்கா இந்த ஃபபிதா மெண்டல் வீட்டில் பையன் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுவும் ஒரே பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு 4 பேர்ட்ட விசாரிக்கணும்ல கல்யாணம்னா. எதுவுமே விசாரிக்கல. ஏம்மா ஏம்மா உங்க அம்மா அப்பா எப்படியெல்லாம் பண்ணாங்க? கிளியை வளர்த்து குரங்கு கையிலேயே கொடுப்பாங்க? அக்கா இப்போ சொன்னதெல்லாம் சாதாரணம், ஒரு பெரிய கதையே இருக்குது, இருங்க நான் சொல்கிறேன்.